இந்தியை ஒருபோதும் எதிர்க்கவில்லை, இந்தியை கட்டாயமாக்குவதை மட்டுமே எதிர்ப்பதாக கனிமொழியின் விமர்சனத்திற்கு பவன் கல்யாண் பதிலளித்துள்ளார். இந்தி மொழி குறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக எம்பி கனிமொழி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டிருந்தார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன் பவன் கல்யாண் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவை கனிமொழி எம்பி பகிர்ந்தார். அதில் வடமாநில இந்திய அரசியல் தலைமை இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மையை புரிந்து கொண்டு மதிப்பளிக்க வேண்டும் என்று பவன் கல்யாண் கூறியிருந்தார். இதையும் பவன் கல்யாணின் தற்போதைய பேச்சையும் குறிப்பிட்டு பாஜகவுக்கு முன் பாஜகவுக்கு பின் என்று கனிமொழி எம்பி பதிவிட்டார். தற்போது இதற்கு பதிலளித்துள்ள பவன் கல்யாண், இந்தி மொழியை நான் ஒருபோதும் எதிர்க்கவில்லை, அதை கட்டாயமாக்குவதை மட்டுமே எதிர்த்தேன் என்று கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை இந்தியை திணிக்கவில்லை. இந்நிலையில் இந்தி திணிப்பு குறித்து தவறான தகவலை பரப்புவது பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கான முயற்சியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.